ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நடத்துவார். நீதியின் கரத்தினால் நடத்துவார். கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சினே. கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சினே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த விசேஷமான நாளிலே, மன மகிழ்ச்சியின் நாளிலே உம்மை ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை உயர்த்தவும், உம்மை வாழ்த்தவும், உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிற எங்களை கர்த்தர் நினைத்தருளும். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கூடியிருக்கிற ஆண்டவரே திருச்சபை மக்கள், உறவுகள், ஆண்டவரே பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய சத்திய வசனங்கள் எங்களை மெருகேற்றவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களை ஆசீர்வதிக்கவும் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை
முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியினாலே கரங்களை கட்டி ஆண்டவரை நாம் மகிழ்ச்சிப்படுத்தும். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர், திருச்சபை சபைமணியும், பொறுப்பாளர்கள், தலைவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், அதிலும் விசேஷமாக உறவுகள், குடும்பத்தின் மக்கள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை உதவி செய்து கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்துல நாங்கள் நன்றியோடு உங்களுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவருடைய வாழ்த்துதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அட்டவணையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது மை லார்ட் மை காட், என் ஆண்டவரே என் தேவனே என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம் என்ற வார்த்தை நமக்கு வருகிறது. பிரியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், நாம் இந்த பூமியில எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போவதில்லை. ஆனால் 2 விஷயங்களை நாம் நிச்சயமாக கொண்டு போக போகிறோம். நான் சொல்றது புரியுதா? 2 விஷயங்களை நாம் நம்மோடு கூட கொண்டு போக போகிறோம். முதல் விஷயம் இந்த சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நாம் நம்மோடு கொண்டு போக போகிறோம். வாசியுங்கள், மத்தேயு 16:19. சீக்கிரமா. உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இங்கிருந்து எதுவும் கொண்டு போக போறதில்ல, அங்கிருந்து நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை. வசனம் நமக்கு அறுதியிட்டும் உறுதியிட்டும் சொல்லுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் ஒன்றை கொண்டு போவோம், எதையும் கொண்டு போக மாட்டோம். நம்முடைய படிப்பை கொண்டு போக மாட்டோம், நம்முடைய பட்டங்களை கொண்டு போக மாட்டோம், நம்முடைய அதிகாரத்தை கொண்டு போக மாட்டோம், நம்முடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு போக மாட்டோம். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கொண்டு போவது எது? அது சத்தியம். காரணம், அதுதான் பரலோகத்தின் திறவுகோல் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாசியுங்கள், யோவான் 17:17. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் தான் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் தான் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் தான் நாம் பரலோகத்திலே எடுத்து கொண்டு போக முடியும், அங்கே பயன்படுத்த முடியும். மற்றொன்று நம்முடைய உறவு. ஹல்லேலூயா, நம்முடைய உறவு. வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. வாசியுங்கள், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 7-8 வசனங்கள். 175 வருடம் நர வயதிலும்
தீர்க்க பூரண ஆயுசிலும் பிராணம் போய் மரித்து, ஹல்லேலூயா, இந்த வார்த்தைகள் எல்லா பரிசுத்தவான்களுடைய மரணத்திலும் குறிக்கப்பட்டிருக்கும். என்ன வார்த்தை? அவர்கள் தங்கள் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உறவு அத்தனை விசேஷமானது. ஆகவேதான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, வாசியுங்கள், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று குடும்ப உறவை ஆண்டவர் ஆதியிலே ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விசேஷத்தையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஆசரிப்பு கூடாரம் என்று ஒன்றை சொல்லுகிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பு எந்த அமைப்பு தெரியுமா? நம்முடைய கருவறை என்று சொல்லப்படுகிறது. தாய்மை அடைகிற கருவறை என்று சொல்லப்படுகிறது. 2 பெயர்கள், கருவறைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு அர்த்தம் என்னது? தாயின் கருவறை. 2வது அர்த்தம், நாம கருவா இருந்து உருவான இடம் அது. அதற்கு பெயர் என்ன? கருவறை. ஆண்டவர் இருக்கிற ஸ்தலத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? அதுவும் கருவறை. அந்த கருவறைக்கு ஒரு திரை இருக்கிறது. நீங்க கோயில்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த சாமிக்கு முன்னாடி ஒரு திரை போட்டிருப்பாங்க. அது போல பெண்மையின் கருவறைக்கு முன்பாக ஒரு திரை உண்டு. அதுக்கு பெயர் தான் கற்பு. இது ரொம்ப விசேஷமானது. நாம இந்த விசேஷங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒழுக்கம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் விசேஷமான ஒன்று. மாத்திரமல்ல, நம்முடைய பரிசுத்த வேதாகமும் ஒன்றை அங்கீகரிப்பதில்லை. அது என்ன என்று கேட்டா, டைவர்ஸ் அங்கீகரிப்பதே கிடையாது. ஆனால் சத்தியத்தை அறிந்த நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் இன்னைக்கு பெண்டிங்ல இருக்கு. பெரும்பாலான டைவர்ஸ் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா, கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து தான் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த ஒழுக்கம் மிக மிக விசேஷம். சிறு பிராயத்துல தெரிந்தோ தெரியாமலோ தவறு இழைத்து உணர்ந்து திருந்தி வாழணும் நினைக்கும் போது நம்முடைய ஆயுசு பாதி போயிடும். அந்த திருந்தின வாழ்க்கையில நாம் பலன் எடுக்கணும்னு நினைக்கும் போது, நற்கனி சாட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கும் போது ஆயுசு முடிந்து விடுகிறது. நம்முடைய குடும்பங்கள் அதற்கு சான்றுகள். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் நாம் ஏனோ அதை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதில்லை. இந்த சூழ்நிலை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு வலியுறுத்த விரும்புகிறார். ஒழுக்க வாழ்க்கையை நாம் கடைபிடித்து தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ பிரயாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மற்றொரு விசேஷம், தோமா சொன்ன வார்த்தை, என் தேவன், என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே. இந்த தோமா நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப விசேஷமானவர். எனக்கு ஒன்றை சொல்லுங்கள், நம்முடைய இந்திய தேசத்திற்கு தோமா ஏன் வந்தார்? ஏன் அவருடைய கல்லறை நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கிறது? யாராவது தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க.
எழுப்புதலுக்காக சென்னைக்கு வந்தார். அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று வந்தார். ஏன் இந்தியாவில் மற்ற மாநிலமே கிடையாது? ஏன் சென்னைக்கு வர வேண்டும்? ஏன் அதிலும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும்? தெரியுமா? நமக்கு நம்முடைய பூமியில ரத்த சாட்சியாக மரித்து அந்த மாமனிதர் இங்கே கல்லறையாக இருக்கிறார். நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறார். அவர் இஸ்ரேல் தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது பாகிஸ்தான்ல இருக்கிற தக்ஷணஷீலா என்ற பகுதியில அவர் முதலாவது காலடி வைக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அது பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிறது. அந்த பகுதியில் இருந்துதான் இந்தியாவிற்கு வந்தார். அங்கே ஒரு பெரிய சாட்சியை உண்டாக்கிவிட்டே வந்தார். நாம் அனைவரும் அறிந்தது போல ரோம பேரரசு கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட போது ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே எழுப்புதல் நடந்தது. அது போன்ற ஒரு மாற்றத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தட்சிணசீலாவிலே தோமா அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மன்னருடைய பெயர் கொண்டபோரஸ் என்ற மன்னர். அவர் தக்ஷன்ஷீலா பகுதியில மன்னராக ஆட்சி செய்து வருகிறார். அவருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், அரண்மனையை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த மனிதர் அங்கே வந்த பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ரோமாபுரியில ஒரு நல்ல சிறந்த கட்டிட கலைஞர் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படித்தான் தோமா அவர்களிடத்துல போய் சேர்க்கிறார். இந்த தோமாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த தோமா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணமெல்லாம் வாங்கிட்டாரு. ஆனா கட்டடம் கட்டின பாடு இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த கொண்டபோரஸ் என்பவர் தோமாவின் இடத்துல எங்கப்பா கட்டடம் அப்படின்னு கேட்டப்பா, நான் கட்டியாச்சு அப்படின்னு சொல்றார். ஆனால் இதை விசாரித்து அறிந்த போது அப்படி எந்த கட்டடமும் கட்டினதாகவே தெரியல. ஆகவே என்ன செய்தாராம், இந்த தோமாவை பிடித்து சிறையில அடைத்து அவரை சிறை சேதம் பண்ணுவதற்காக அங்கேயே ஏற்பாடாகிவிட்டது. இந்த தருணத்தில் இந்த கொண்டபோரசுடைய சகோதரன் மரித்து போகிறார். மரித்து போன சகோதரர் கனவிலே, அரசனுடைய கனவிலே தோன்றி என்ன செய்கிறார்னா, ராஜாவுக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். நான் தோமா கட்டின வீட்டை பார்த்தேன் பரலோகத்துல, மிக அழகாக இருக்கிறது, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அந்த வீடு எனக்கு வேணும்னு கேட்டேன். ஆனா இது தோமாவால் கொண்டபோரஸ் என்ற மன்னருக்காக கட்டப்பட்டிருக்கிற அரண்மனை என்று சொல்லி அங்குள்ள தேவதூதர்கள் இடத்தில் சொன்னார்கள் என்று சொல்லி அதை தன்னுடைய சகோதரனுக்கு கனவிலே தெரிவித்தார். கனவு தெளிந்து எழுந்த அந்த மன்னர் உடனடியாக தோமாவை வெளியே அழைத்து அவரிடத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து முழு குடும்பத்தாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு வரலாறு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இப்பேற்பட்ட மகத்துவமான தேவ மனிதர் நம்முடைய தமிழகத்திற்கு ஏன் வந்தார்? இதுதான் கேள்வி. சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வந்தார். இந்தியாவில் மொத்த இந்தியாவை விட்டுட்டு தமிழ்நாட்டிற்கு ஏன் வந்தார் தெரியுமா உங்களுக்கு? இதனுடைய வரலாறு ரொம்ப முக்கியம், விசேஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். சரியா? எத்தனை பிள்ளைங்க? யாராரு? காயினும்
அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் யார் பிறந்தது? வெரி குட். ஆபேல் உயிரோட இல்ல, காயினும் சேத்து மட்டும்தான் உயிரோட இருக்கிறாங்க. ஒரு விசேஷத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆதாமின் மூலமாக 2 மிகப்பெரிய சந்ததி உண்டானது. ஒரு சந்ததி காயின் மூலமாக பிறந்த தமிழர்களாகிய நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது சந்ததி சேத் மூலமாக பிறந்த இஸ்ரவேல் கூட்டம். ஹல்லேலூயா. ஒன்றும் விசேஷமே இல்லையே, சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமான செய்தியா? ஹல்லேலூயா. ஒன்று யார்? காயின் மூலமாக தமிழர்கள். இரண்டாவது யார்? சேத் மூலமாக இஸ்ரவேல் மக்கள். சரி, எனக்கு ஒன்றை சொல்லுங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்துல யாரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு? இஸ்ரவேலரை குறித்து. வெரி குட். சரி, இப்ப ஒரு விசேஷத்தை சொல்லுங்க. ஏன் இஸ்ரவேலரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் நம்மை பற்றி எழுதவில்லை தெரியுமா? நான் கேட்ட கேள்வி புரியுதா? ஒரு கேள்வி என்ன கேட்டேன், இதுல யாரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன். யாருன்னு சொன்னீங்க? இஸ்ரவேலர். நான் உங்களுக்கு நன்றாக முன்னாடியே சொல்லிட்டேன், 2 சந்ததிகள் உருவானது. ஒன்று தமிழர்கள், இரண்டாவது சந்ததி இஸ்ரவேலர்கள். ஆனால் இஸ்ரவேலரை குறித்து எழுதப்பட்டிருக்க இந்த காரியங்கள் ஏன் நம்மை குறித்து எழுதவில்லை? சீக்கிரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமா சொல்லுங்க, ஏன் எழுதவில்லை? என்னைக்காவது நாம ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இஸ்ரவேலரை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஏன் என்னை குறித்து ஒண்ணுமே சொல்லல, என்னைக்காவது கேட்டிருக்கமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே சத்தமே காணோம். என்னைக்காவது என்றைக்காவது நான் இன்னைக்கு ஒண்ணு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, நான் யாரையோ குறித்து படிக்கிறேன் இல்லையா? இஸ்ரவேல் எனக்கு சம்பந்தமானவரா? இல்ல. ரைட்டா? அதுல குறிக்கப்பட்டிருக்க ஊர் எனக்கு சம்பந்தமானதா? இல்ல. ஆனா அதை குறித்து நான் படிக்கிறேன். ஆனால் ஏன் ஆண்டவரே என்னை குறித்து ஒண்ணுமே நீங்க சொல்லலையே, ஏன்பா சொல்லல? என்னைக்காவது கேட்டமா? இனிமேல் கேட்க போறீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க. கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என்னங்க கேட்பீங்க? சரி, கேட்கலாமா? சரி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காயின் நம்முடைய சந்ததின்னு சொன்னேன் இல்லையா? நம்முடைய ஆதி தகப்பன்னு சொன்னேன். நீங்க என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? என்ன கேட்டிருக்கணும்? என்னங்க கேட்டிருக்கணும்? வெரி குட். ப்ரூஃபே இல்லாம நீங்க பாட்டுக்கு எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போறீங்களே, நியாயமா அப்படின்னு கேட்கணும். கரெக்டா? சரி, இப்ப ப்ரூஃப் பார்க்கலாமா? வாசிங்க. அதே 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஐயா, சில்லாலும் தூபாலும் அவள் பித்தளை இரும்பு யாவருக்கும் ஆசாரியனானான். என்னதுங்க? சகோதரி நாமால். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இது ஒரு விசேஷமான வார்த்தை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த 22வது வசனத்துல 2 ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஆதாரம். பித்தளை, வெரி குட். 2வது இல்லங்க, 2 ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன். அதுல 1 இரும்பு பித்தளை, ரைட், ஓகே, வெரி குட். 2வது ஆசாரி. சரி சரி. அதுல 2வது குறிப்பு என்ன தெரியுமா? நாவால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? நாவால். இந்த நாவால் நல்லா புரிந்து கொள்ளணும். பரிசுத்த வேதாகமத்துல நிறைய பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்படாது. உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் அப்படி குறிக்கப்பட்டால் அந்த பெண்ணுக்கு ஒரு விசேஷம் இருக்கும்னு புரியுது இல்லையா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ரைட். இந்த நாவால் என்பவர் தான் நமக்கு நேரடி தாய். அல்லேலூயா. சரி, எப்படி நேரடி தாய் என்று கேட்டா, இந்த நாவால் என்பவள் நாக வம்சத்தை சேர்ந்தவள். எந்த வம்சம்? நாக வம்சம். வாசிங்க ஆதியாகமம் 3:1. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த அடிப்படையில அவர்களுடைய வம்சம் என்ன வம்சம்? நாக வம்சம். அவர்களுடைய மொழி என்ன? தமிழ் மொழி தான் அவர்களுடைய மொழி. ரைட்டா? யாருடைய மொழி? தமிழ் மொழி. நாகாவுடைய மொழி தமிழ் மொழி. இப்ப மறுபடியும் நீங்க ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்பீங்க? என்னங்க என்ன கேட்பீங்க? தெரியல, எனக்கு கேட்கல. என்ன கேட்பீங்க? சேத்தினுடைய அடையாளம். இப்ப நான் என்ன சொன்னேன்? தமிழ் யாருடைய மொழின்னு சொன்னேன்? நாவாளுடைய மொழி தமிழ் இல்லையா? அதுக்கு தானே ப்ரூஃப் கேட்கணும். கரெக்டா? அதுக்கு தானே ப்ரூஃப் கேட்கணும் நீங்க. ரைட், வாசிங்க 21வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் 4:21 நாதஸ்வரக்காரர் யாவருக்கும். யாருக்கு தகப்பனானா? யாருக்கு? அப்படின்னா என்ன? வாத்திய கருவிகளுக்கு தகப்பனானான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? சரி, இப்ப நல்லா கவனிங்க. தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? தமிழுக்கு ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னமா? இசைமொழி. சரி சரி, வெரி குட். அதாவது தமிழுக்கு முத்தமிழ் என்று பெயர். என்ன தமிழ்? முத்தமிழ். இயல், இசை, நாடகம். இப்ப இசை இங்க வந்துருச்சா? வந்துச்சா வரலையா? வந்துச்சா? வெரி குட். இன்னொரு பொருள் இருக்கு தமிழுக்கு. இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வேலோடு வாளோடு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ரைட்டா? ஆதாரம் போதுமா? சரி, நல்ல கவனிங்க. இன்னொரு சிறப்பான ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 8 மாதம் அல்லது 10 மாதம் அளவில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு உலக அளவில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டு இன்றைக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டா, தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதல் இரும்பை கையாண்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரும்பை கையாண்டவர்கள் என்ற ஒரு ஆய்வறிக்கையை தமிழ்நாட்டில்
தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டு அதை காட்சிப்படுத்தி இருக்கிறார். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. இத்தனை சிறப்புக்கு உரிய மக்களை தான் ஆண்டவர் சந்திக்க விரும்பினார். யார் மூலமாக சந்திக்க விரும்பினார் என்றால் தோமா அவர்கள் மூலமாக சந்திக்க விரும்பினார். ஆகவேதான் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக தமிழ்நாட்டிற்கு அவரை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்க, யாருக்கு அறிவிக்க வந்தார் என்றால் தமிழர்களாகிய நமக்கு அறிவிக்க தோமா அவர்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து வந்தார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாலகனாக பெத்லகேம் நகரிலே பிறந்த பொழுது 3 வேண்டாம், சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் அவரை தரிசித்தார்கள் என்ற ஒரு பதிவு பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் இஸ்ரவேல் மக்களை மட்டும் பரிசுத்த வேதாகமம் பேசுகிறது, ஏன் நம்மை குறித்து பேசவில்லை என்பதை குறித்து இப்ப பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசி. ஆகையால் இல்லம்மா, நல்ல வாசிங்க முதல்ல இருந்து. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்திற்கு உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே நானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முந்தி உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த காயின் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்த போகிறான். எப்படி காணிக்கையை செலுத்த போனா என்றால் எப்படி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? காயின் எப்படி காணிக்கையை செலுத்த போனான்? என்னம்மா? அதெல்லாம் நாம கற்பனை பண்ணிக்கிறது. நான் அதுக்கு தான் ஆதாரத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு பேசுறேன். வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5, 23, 24. வந்து உன் பேரில் உனக்கு உன் சகோதரத்திலே குறைவு உண்டு என்று காண்பாயாகில் நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஹல்லேலூயா. அப்படின்னா எப்படி அவன் செலுத்த போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? எந்த சகோதரனோடு? வெரி குட், ஃபாலோ பண்றீங்க, வெரி குட். ஆபேல் இடத்துல அவனுக்கு ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவோடு கூட என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்த அவன் போகிறான். ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆண்டவர் அங்கீகரிக்காத போது என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த வசனத்தை நினைவு கூர்ந்திருக்கணும். இப்படி ஒன்று சொல்லியிருக்கேன், நான் குறைவோட காணிக்கை செலுத்தினதுனாலதான் ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று அவன் நினைக்க வேண்டும். ஆனா அவன் அப்படி நினைக்கல. மாறா எப்படி யோசித்தான்னா, ஆண்டவர் காணிக்கையை அங்கீகரிக்காமல் போனதற்கு எது காரணமாக இருந்தது என்றால் ஆபேல் காரணமாக இருந்தான் என்று அவன் நினைத்தான். ஆகவே என்ன செய்தான்? அவனுடைய கோபம் அதிகமானது. அவனை கொலை செய்து விட்டான். ஹல்லேலூயா. ஆகவே அவன் சாபமாகி போனான்.
இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த காயின் என்பவன் முதற் பேரானவன். யாருக்கு முதற் பேரானவன்? ஆதாமுக்கு முதற் பேரானவன். ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஆதாம் முதல் மனிதன். அந்த முதல் மனிதனுக்கு பிறந்த காயின் சேஷ்ட புத்திர பாகம் உடையவன். அவனுக்கு உரிமை உண்டு, உரிமை உள்ள மகன். ஆனால் இதை அவன் பயன்படுத்திக் கொள்ளாமல் அவன் தவறி போனதுனால அவன் சாபமாகி போனான். அதே போல அந்த இன்னொரு சாபத்தை குறித்து போயிட்டிருக்கோம். 7 பழி சுமரோன்னு சொல்லி காயின் பேர்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா 7 பழி சுமரோன்னு சொல்லி யார் பேர்ல சொல்லப்பட்டிருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த கூட்டம் சாபமாகி போன கூட்டம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? அதற்கு பிறகு சேத் என்ற பிள்ளையை ஆதாமுக்கு தருகிறார். அதன் மூலமாக உருவான சந்ததி தான் யாரு? ஏனோக். ஏனோக் யாரு? ஏனோக் யாரு? வெரி குட். தேவனோடு சஞ்சரித்த மகன். நோவா யாரு? தேவனோடு சஞ்சரித்த மகன். ஆபிரகாம் யாரு? தேவனோடு சஞ்சரித்தவன். தாவீது யாரு? தேவனோடு சஞ்சரித்தவன். அந்த வழியிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதயமானார். ஹல்லேலூயா. ஒரு புறம் எல்லாமே சாபமான மக்கள், ஒரு புறம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மக்கள். அப்ப யாருடைய பெயர் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் கேட்கிறேன், நம்முடைய ஆதி தகப்பன் என்ன செஞ்சிட்டாரு? பாவம் செஞ்சு சாபமாகி போனார். ஆனா நாம எப்படி இருக்கணும்? நாம அதே வழியில இருக்கணுமா இல்ல மாறணுமா? மாறணும். ஹல்லேலூயா. லூக்கா 15 19 20 வசனத்தை வாசிங்க. லூக்கா உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். எழுந்து. சரி, இந்த வார்த்தைகள் யாரை குறித்து பேசுகிறது? கெட்ட குமாரனுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறது, ஓமானத்தை பேசுகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கெட்ட குமாரன் என்பவன் தன்னுடைய தகப்பனை பகைத்துக் கொண்டு அவனுடைய சொத்தையெல்லாம் வாங்கி கொண்டு அவன் என்ன பண்ணிட்டான்? தூர இடத்துக்கு போய்விட்டான். தூர இடத்திற்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அனைத்தையும் அழித்து இழந்து உருவந்து தவிர்த்து பன்றிக்கு போடுகிற தவிர்த்தை உண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கூட கிட்டாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். இந்த நிலையில தான் அந்த மகன் நினைவு கூறுகிறான், என்னுடைய தகப்பன் இடத்துல வேலைக்காரரெல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, ஆனா நானும் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவன் புறப்படுறான். ஆனால் இந்த தகப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? என்றைக்கு இந்த தகப்பனை விட்டு அவன் கெட்ட குமாரன் விலகி போனானோ அன்று முதல் அவன் போன திக்கை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது என் மகன் வருவான், எப்பொழுது என் மகன் வருவான் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் நம்மை இப்படிதான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும், ஆண்டவரை அண்டி வாழ வேண்டும் என்ற சூழ்நிலையை எண்ணி ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மகன் வரும் பொழுது, தூர வரும் பொழுதே இந்த தகப்பனார் என்ன செய்கிறாரா? அவனை அடையாளம் கண்டுபிடிச்சு அவன் மீது மனதுருகி அவன் ஓடி அவன் கழுத்தை இறுக கட்டி பிடித்து முத்தம் செய்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. 22 23 வசனங்களை வாசிங்க. ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம்.
இப்படியாக தான் நம்முடைய ஆண்டவரும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒருவேளை காயின் நிமித்தமாக நாம் ஆண்டவரை விட்டு தூர விலகி போயிருந்தாலும் நமக்காக ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி விரும்பினால் அவர் நமக்கு புதிய வஸ்திரம் தடிக்க காத்திருக்கிறார், மோதிரத்தை இட காத்திருக்கிறார், காலுக்கு பாதரட்சியை அளிக்க காத்திருக்கிறார் என்று வசனம் நமக்கு ஆதாரத்தோடு சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் சற்றே நிதானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்கிறதை நாம் பார்க்க வேண்டும். சரி, மற்றொரு சம்பவத்தை பார்க்கலாம். வாசியுங்கள் எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13-12 வசனங்கள். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இல்ல அந்த வசனத்தை வாசிங்க. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்னங்க பொருள்? அல்லேலூயா. என்னங்க பொருள்? கவனிச்சீங்களா? சரி, இப்ப 4:1 வாசிங்க. ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் என்னமா ஒரே புருஷனை எங்கள் சொந்த வஸ்திரங்களை கொடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி மாத்திரம். இப்ப புரியுதா? 13-12 அர்த்தம் என்ன புரியுதா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13-12. புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். என்னங்க பொருள்? அல்லேலூயா. சுத்தமான தங்கம். சரி, ரைட், வெரி குட். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் மனிதனை எப்படி உருவாக்கினார்? எதுல உருவாக்கினார்? மண்ணினால். அப்புறம் 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 மனிதனை எப்படி உருவாக்கினார்? எப்படி உருவாக்கினார்? நமது சாயலாக. ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அல்லேலூயா. கரெக்டா? சரியா தவறா? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினாரா? இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? என்ன பொருள்? 1:1 ரேஷியோல 1:1. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிரளயம் வந்ததா? பிரளயம் வந்ததா? நோவா காலத்துல பிரளயம் வந்தது. அந்த பிரளயத்துல யார் காப்பாற்றப்பட்டது? நோவாவும் எத்தனை பேர்? 8 பேர். என்ன கணக்கு? அப்படின்னா என்ன பொருள்? அதே 1:1. 1:1 கரெக்டா? 1:1. இப்ப எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:1 என்ன பண்ணுது? என்ன சொல்லுது? அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை. அப்படின்னா என்ன பொருள்? ஒரே புருஷன் 7 ஸ்திரீ. 1:7. 1:7 என்ன பண்ணிருக்கிறீங்க? என்னங்க பண்ணுகிறீங்க? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவருடைய படைப்பின் ரகசியம் என்ன?
1:1 ரைட்டா? அழிவுக்கு பிறகு 1:1 தான். ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்தது இல்லையா? பிரளயத்துல இந்த கணக்கில் தான் காப்பாற்ற முடியுமா? அப்படி இல்லை. ஆனா அப்படிதான் காப்பாற்றி இருக்கிறார். 1:1 கணக்கில் தான் காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் அதே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். எப்படி எச்சரிக்கிறார்? 1:7 எச்சரிக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சரி, இப்ப ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி ஆயர் வந்துட்டாரு. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பேசலாம். ஆனா ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி நான் முடிவு செய்யறேன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 2011 சென்சஸ் எடுக்கப்பட்டது. கடைசி சென்செக்ஸ் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இப்ப அடுத்த வருஷம் தான் நமக்கு என்ன பண்ண போறாங்க? ஒன்னும் பேச மாட்டேன்றீங்க. கணக்கு எடுப்பு நடக்க போகுது. எப்போ? 2027. ஆனா கடைசியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு எப்போ? 2011. அந்த கணக்கெடுப்புல ஒரு தகவல் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன தகவல்னா இந்த தகவல் தான் இருக்கு. இந்த தகவல் தான் இருக்கு. என்ன தகவல் என்றால், விதவைகளுடைய எண்ணிக்கை 6.8 கோடி. நான் சொல்றது புரியுதா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விதவைகளுடைய எண்ணிக்கை இந்திய தேசம் முழுக்க 6.8 கோடி. இப்ப என்னால அத தோராயமா ஒரு கணக்கு பார்க்க முடியுமா? 6.8 கோடினா எவ்வளவு கணக்கு பார்க்க முடியுமா? என்னால கவனிக்க முடியுமா? முடியாது. வெரி குட். இப்ப ஒண்ணு சொன்னா உங்களுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதே 2011 தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா? 7.21 கோடி. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எண்ணிக்கை அளவிற்கு பெண் விதவையினுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது எச்சரிப்பின் செய்தி. ஆண்டவர் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறார். ஜப்பான் நாட்டில் 9 லட்சம் வீடுகள் 9 லட்சம் வீடுகள் ஆள் அரவன் மட்டும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கணக்கு வந்திருக்கிறது. அது இப்பொழுது பேய் வீடுகளாக காட்டப்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகள் பல தேசங்களிலே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இதை நமக்கு எச்சரிப்பாக கொடுத்திருக்கிறார். வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 1:7 என்று எச்சரிக்கை செய்கிறார். நான் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்க விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, தயவு செய்து ஜாக்கிரதைப்படுங்கள். தயவு செய்து ஜாக்கிரதைப்படுங்கள். ஒரு நிமிடம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மனதோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை